நான் முன்ன வச்சு தலை பின்னு வச்சது சரித்திரமே கிடையாது. சரிங்களா? என் லெவல்லே இல்லை. நான் பிறந்ததே அப்படி, நான் இருந்ததே அப்படி, நான் வளர்ந்ததே அப்படி. ஆனால் அந்த தேவடைய பையன் தான் கண்டுபிடிச்சிட்டான். வடிவேல் சொல்கிற மாதிரி நான் ஒரு காரணம் சொல்கிறேன், முடிஞ்சால் அவனை கண்டுபிடிங்க. சொரட்ட மொழி அப்படின்ற மாதிரி நான் இந்த ஏரியாவை ரீச் ஆகிட்டேன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் மூக்கில் ஒரு கம்மல் போட்டிருப்பான். நான் கம்மல் போட்டவன்னா, கடுக்க போட்டவன்னா, என்ன மாதிரி பல பேர் போட்டிருப்போம். அது ஸ்டைலுக்கா, கெத்துக்கா, கௌரவத்துக்கா, ஒரு திமிருக்கா, தென்னோல்ருக்கா நாங்கள் போடுவோம். ஆனால் பிள்ளை இறந்ததுக்கப்புறம் 2வது பிள்ளைக்கு போடுவாங்க. அந்த மாதிரி மூக்கில் கம்மல் போட்டுக்கினா அந்த தேவடைய பையன் அவன் தமிழ்நாட்டில் தான் இருக்கான். தமிழ்நாட்டை விட்டு இங்கிலாந்து, ஈஸ்லாண்டு, நெதர்லாண்டு, ஐஸ்ரீயா, அமெரிக்கா, சைனா, ஜப்பானு, சிங்கப்பூர், மலேசியா, அங்கேயும் அந்த தேவடைய பையன் போகணும் வருது. அந்த தேவடைய பையன் தமிழ்நாட்டில் தங்குறான். ஆனால் நான் அவனை நேரில் பார்த்தேன்னா அவன் வெட்டுவேன். அவனை நான் நேரில் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் வெட்டுவேன். என் கூட வர்றதுக்கு யார் தகுதியாக, திறமையாக, தில்லா தைரியமாக வரவங்க ஆள் இருக்கீங்க, எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். அவன் தான் மூல காரணம். அவன் இருக்கிறதால தான் தேவடைய குதிமவை இவ ஆட்டம் போட்டு ஆடுறா. ஜோதி கூதி அப்படின்னு அவன் அப்போ செத்துட்டானான். அவன் ஆக்டிங் பண்ணா சென்டிமெண்ட்டாக என்னை அடிச்சிட்டா, சீக்கிரட்டாக என்னை மடக்கிட்டா.